இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அற்புதமான 2 ஆதாரங்களை சொல்லி முன்வைக்கிறார். முதலாவது புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். பௌர்ணமி இரவில நீங்க சந்திரனை எப்படி தெளிவாக பார்ப்பீங்களோ அதை போல உங்களோட ரப்பை காண்பீர்கள். ஹதீஸின் மொழிபெயர்ப்பு, சதரவுன ரப்பக்கும், உங்களோட ரப்ப நீங்க காண்பீங்க. இந்த ஹதீஸ்ல ரப்பட உருவத்தை காணுவீங்க, நீங்க ரப்ப காணுவீர்கள் இருக்கிறா, ரப்பட உருவத்தை காண நினைக்கிறா. காணணும்டா உருவம் இருக்கணுமே என்றது ஒண்ட முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்ல இதத்தான் முஅ்தஸிலாக்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க. இறைவனை கியாமத்தில காண்போம் என்று சொன்னால் உருவம் ஒன்று தேவைப்படும், இறைவனுக்கு உருவம் கற்பிக்க வேண்டி வரும். அதனால் அது சம்பந்தமான அனைத்து ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் அவங்க மறுத்தாங்க, குத்திய போட்டதாக. அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனின் உருவத்தை காண்பீர்கள் நீங்க சொல்லவே இல்லை. இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க ரப்பை காண்பீர்கள். அதை படைப்பிடத்தை காணும் போதுதான் உருவத்தோட காணும். ரப்பு படைப்பிடத்தை கொலையா, சதரவுன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை காண்பீர்கள். ஏன் அந்த ரப்புக்கு உருவம் இல்லாம காட்டுகிறதா? அவன் எங்களை போலா, உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களை போலையா, இங்குள்ள விஞ்ஞானிகளை போலையா? இவ்வளவு பெரிய இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற ரப்புக்கு உருவம் இல்லாம அவனை காட்டுறதுக்கிறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரப்ப காண்பீங்கன்னு சொன்னாங்க, ரப்புடைய உருவத்தை காண்பீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் கிடையாது. இரண்டாவது இன்னொரு ஹதீஸ் கொண்டு வராங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் எப்படி இடம்பெறுகிறது என்றால், அல்லாஹ் தஆலா ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அவருடைய சூரத்திலே வருவார். வந்தவுடன் அடியார்கள் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வார்கள். முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. வந்த சகோதரர் ஆலி வாதமாக முன்வைக்கிறார், இந்த ஹதீஸிலே சூரத் என்ற வார்த்தை இருக்கிறது. ஃபயஅதீஹுமுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ சூரத்தின், அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் ஒரு சூரத்திலே வருவார். சூரத் என்றா நீங்க வேண்டிய டிக்ஷனரி எடுத்து பாருங்க, உருவம் என்றுதான் கருத்து இருக்கிறது என்று தைரியமா சொல்றாங்க. பார்க்க மாட்டோம்னு நம்பிக்கையே தெரியாது. நாங்க சொல்றோம், நீங்க சொன்ன முந்தியும் பார்த்தோம், சொன்ன பிறகும் திரும்பவும் எடுத்து பார்த்தோம். சூரத் என்பதற்கு கிட்டத்தட்ட 7 கருத்து இருக்கு. உருவம் என்ற கருத்து மட்டுமல்ல, பண்பு என்ற கருத்தும் இருக்குது, அஸ்ஸிஃபா, அஷ்ஷக்ல் என்ற கருத்தும் இருக்குது, அஸ்ஸிஃபா பண்பு என்ற கருத்தும் இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு சிஃபத் என்ப சூரத் என்பதற்கு உருவம் என்ற கருத்தை நீங்கள் சொல்வீர்களேயானால், இந்த ஹதீஸின் பின்னால் வரக்கூடிய அடுத்த ஹதீஸ் இதோட போதும். முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய 299 நம்பர் ஹதீஸ், பாபு மஅரிஃபத்தி தரீகி ருயா, பாபு மஅரிஃபத்தி தரீகி ருயா, இந்த பாடத்தில் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ். நல்லா கவனத்தில் கேளுங்க. அதுல வருகிறது, கியாமத்துல கேள்விகளுக்கு எல்லாம் முடிச்சு நரகம் போறவர்கள் நரகம் போயிட்டாங்க, முஃமின்களும் முனாஃபிக்குகளும் மட்டும் மஹ்ஷர்ல இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஃபயஅதீஹிமுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ சூரத்தின் கைர சூரத்திஹி அல்லதி யஅரிஃபூன், அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே வருவார், அவர்கள் அறியாத சூரத்தில். அல்லாஹ் வருவானா? எங்களுக்கு தெரியாத உருவத்தில். இவரது கருத்துப்படி பார்த்தா உருவத்தில் என்று சொன்னா எங்களுக்கு தெரியாத ஒரு உருவத்தில் வருவான். வந்த உடனே பயக்கூடு அன ரப்புக்கும், வந்து சொல்லுவானா நான் தான் உங்க ரப்பன். இவங்க சொல்லுவாங்க நஊது பில்லாஹி மின்க ஹாதா மகானுனா ஹத்தா யஅதீனா ரப்புனா, உங்களிலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு தேடுறோம், நாங்க இங்கே தான் நிற்போம், எங்க ரப்பு வரங்காட்டி. இப்ப கேள்வி வரும், உருவம் என்று சொன்னா அது வந்த உடனே எங்களுக்கு தெரியாத உருவம் என்று சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க? உலகத்திலே பார்த்துட்டாங்களா உருவத்தை? உருவம் என்று கருத்து வைத்தால்
மஹ்ஷரிலே வந்தவுடன் நீ எங்களை ரப்ப இல்லையே, நாங்க அறிந்த உருவத்திலே நீ இல்லையே என்று எப்படி மறுத்தாங்க? அதுக்கு பிறகு ஃபைதா ஜா ரப்புனா அரஃப்னாஹு, உண்மையான எங்களை ரப்பு வந்தா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் என்று சொல்லும் போது வயதீஹிமுல்லாஹு தஆலா ஃபீ சூரத்திஹி அல்லதி யாரிஃபூன், அவர்கள் தெரிந்த உருவத்தில், இவர்கள் உருவத்தில் அல்லாஹ் அவர்களிடத்தில் வருவார். பஸ்பிக்கு வந்த உருவத்தை இது நீ இல்லைதான். அப்ப இவங்க உலகத்தில் ஏற்கனவே பார்த்திருக்கும். நான் பார்த்தோமா மஹ்ஷர்ல வந்தோம் எப்படி கண்டுபிடிக்கும்? உலகத்திலே அந்த உருவத்தை கண்டிருந்தாங்க, இந்த உருவம் இல்லையாப்பா, இது வேற உருவம் என்று மறைக்கிறதாக இருந்தால் உலகத்தில் பார்த்திருக்கும். இதனால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சூரத் என்பதற்கு உருவம் என்று கருத்து வச்சதான் தப்பு. சூரத் என்பது அரபு வார்த்தை, அதற்கு அடுத்த கருத்து தான் சிஃபத். நாங்க உலகத்தில் குர்ஆன்ல சுன்னாவில அல்லாஹ்வுடைய பண்புகள் இப்படித்தான் என்று அறிந்திருந்தோம். இப்ப நாங்க குர்ஆன்ல பார்க்கிறோம் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறார், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று குர்ஆன்ல இருக்கு. நாங்க அதை மறுக்கிறோமா? மறுக்கல. அல்லாஹ் கேட்கிறானா? அல்லாஹ் பார்க்கிறானா? அல்லாஹ் கேட்கிறா எங்கள மாதிரி அல்ல, அல்லாஹ் பார்க்கிறா எங்கள மாதிரி அல்ல என்று சொல்றதானே. அது மாதிரி உருவத்தையும் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, எங்கட மாதிரி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. வாதம் நியாயம், வாதம் நியாயம். எப்படி நியாயம்? எங்கட பார்வையில நியாயம். ஆனா அதில் உள்ள ஆபத் உள்ளே இறங்கி பார்த்தா வரும். அல்லாஹ்வுக்கு குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டுள்ள பண்புகள், சிஃபாத் என்ற அரபியில் சொல்லுவாங்க பண்புகள். இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம், பல வகையா பிரிக்கலாம், ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இருக்குது அந்த பண்புகளை கற்பனை பண்றது, அதுக்கு மானி, அதுக்கு உருவம் ஒன்று கிடையாது. அறிவு, அறிவுக்கு உருவம் இருக்குதா? இல்ல. பார்வைக்கு உருவம் இருக்குதா? கண்ணுக்கு உருவம் இருக்குது, பார்வைக்கு உருவம் கிடையாது. கேள்வி, காதுக்கு உருவம் இருக்குது, கேள்விக்கு உருவம் கிடையாது. சக்தி, கைக்கு உருவம் இருக்கிறது, சக்திக்கு உருவம் கிடையாது. இது போன்ற 7 பண்புகள் இருக்கு, சிஃபாத்துல் மஆனின்னு சொல்லுவாங்க. இவற்றை அப்படியே சொல்வதன் மூலமாக மனிதன் இன்னொன்றுடன் ஒப்பிட்டு கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ்வுக்கு அறிவு இருக்கு. இப்ப இத மனிதன் கொண்டு போய் அது இவன் அறிவை போல அவன் அறிவை போல கற்பனை பண்ண மாட்டான். ஏன் அறிவுக்கு ஒரு போர்டர் இல்ல, கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என் அறிவை மனிதனால பார்க்கலாம். அப்ப அறிவு இருக்கிறது சொன்னா அறிவுக்கு இது முடிச்சு, அதுக்கெல்லாம் இன்னோட கொண்டு போய் தஸ்மீ பண்ண மாட்டான், ஒப்பிட மாட்டான். குர்ஆனில் அல்லாஹ் பார்க்கிறான் கேட்கிறான் என்று சொன்னாதை விட கண்ணால பார்க்கிறான்னு சொல்லு சொல்லிக்கா. அப்படி சொன்னாதான் பிரச்சனை. அப்ப கண் இருக்குது, இந்த கண்ணோட கொண்டு தொட்டுவான். கேட்கிறான் என்று சொன்னாலே தவிர காதால கேட்கிறான்னு சொல்லு, அப்படி கேட்கிறாங்க. சமீஉல் பஸீர், கேட்கிறவன் பார்க்கிறான். ஆனால் இறைவனுக்கு கை இருக்கிறது சொன்னா அது கண்ணுக்கு தெரிவது ஒரு கண். கை கண்ணுக்கு தெரியுது, அறிவு மாதிரி கண்ணு தெரிவிடாத சாமன் இல்லை, பார்வை தெளிவு மாதிரி கண்ணுக்கு தெரியாத சாமன் இல்லை. கை கண்ணுக்கு தெரியுது, கால் கண்ணுக்கு தெரியுது, உருவம் கண்ணுக்கு தெரியுது. அது இருக்கிறது என்று இஸ்பாத் பண்ணினான், இருக்கிறது என்று நாம் சொன்னால் மனிதன் பலகீனமானவன், இயல்பாக ஒரு மனித உருவத்தோடு அதை ஒப்பிடுவான், அவன் ஈமான் பரிவேற்று. இதனால் சிஃபாத்துல் மஆனி, கண்ணுக்கு தெரியாத பண்புகளை மனிதன் இன்னொன்று கொண்டு போய் ஒப்பிடக்கூடிய பிரச்சனை இல்லாததனால் அதை வந்தது போல் சொல்லிவிடுங்கள். கண்ணுக்கு தெரியக்கூடிய பண்புகளை நீங்கள் அந்த பண்பாக சொல்ல வேண்டாம். ஏன் மனிதனை ஒரு மஹ்லூக்குடன் கொண்டு வைத்து அல்லாஹ்வுடைய சிவத்தை செய்கிறார். அதுக்கு இன்னொரு விடயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, குழம்பி போய்தான் பேசினார். எப்படி குழம்பு போயிட்டாருன்னா, அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்வுக்கு என்னென்ன பண்புகள் இருப்பதாக சொல்றார்களோ அதை நாங்க இருக்கிறது சொல்லல. அல்லாஹ் உருவமிக்கன்னு சொன்னா சொல்லிருப்போங்க. அல்லாஹ் கையிருக்கிறது சொன்னா எதுவும் அல்லாஹ் கையிருக்கிறது சொன்னா சொல்லிருப்போங்க. அல்லாஹ் இருக்கிறது சொன்னதை நாங்க சொல்லி போயிட முடியாது.
அற்புதமான விளக்கம். அப்படி சொல்லதாக இருந்தால் அந்த சட்டத்துக்கு அவரே முரண்படுவார். எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றார். சூரத்து தௌபாவுடைய 67வது வசனத்தில நசுல்லாஹ ஃபனசியஹும், அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள், அல்லாஹ்வும் அவர்களை மறந்தார். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குது சொல்லலாமா? அல்லாஹ் அவனுக்கு மறதிங்கிறது சொல்றா, ரப்புக்கு மறந்து போயிருது சொல்லுங்க. ரப்புக்கு மறதி இருக்குதுன்னு குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றது சொல்லிட்டு போனியானே, உருவம் இருக்குதுன்னு சொன்னா அந்த முடிக்கும் உருவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. அது எங்கட உருவம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி இங்கே சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குது, எங்கட மாதிரி மறதி. அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குது, எங்கள மாதிரி மறதி இல்லை சொல்லுவானா? அடே மறதி ஒரு குறை, இது ரப்புக்கு எவ்வளவு சொல்லுவானா? ஃபல்யௌம நன்சாஹும், சூரத்துல் ஆராஃப்ல 51வது ஆயத். இன்றைய நாளில் நாம் அவர்களை மறந்து விடுவோம். அல்லாஹ் மறக்கிறான், நாங்க மறந்துடுவோம். அதே ரப்பு சொன்னான், வமா கான ரப்புக நசியா, உங்களோட ரப்பு மறக்கிறாள். இங்க மறந்துடுவோம்ன்றதுக்கு முதல் அர்த்தம் இருக்குது. அப்ப அல்லாஹ் சொன்னதை எல்லாம் அப்படியே சொல்லிட்டு போவோம், அது எங்களை போல அல்ல என்று சொல்றதுதான் கொள்கையாக நீங்கள் வைக்கிறதாக இருந்தால் இந்த ஆயத்தின் பிரகாரம் இறைவனுக்கு மறதி இருக்கிறது என்று நீங்க சொல்ல வேண்டும். எங்களை மாதிரி மறதியிலே சொல்லி இதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமுடைய 2569வது நம்பர் ஹதீஸ், ஹதீஸுல் குத்ஸி வருகிறது. அப்தி மரிது ஃபலம் தஉதினி, அடியானே நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்ன பார்க்க வரலையே. அது அல்லாஹ் சொல்ற, அவனுக்கு நோய் வந்துச்சான். அப்தி மரிது ஃபலம் தஉதினி, அடியானே நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்ன பார்க்க வரல. சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு நோய் வருகிறது, எங்களை மாதிரி நோய் இல்லை. அப்படிதான் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, எங்க மாதிரி உறுப்பு இல்ல, உருவம் இல்ல. அல்லாஹ்வுக்கு நோய் வருது, எங்க மாதிரி நோய் அல்ல. சொல்லலாமா? புத்தி உள்ளவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால நாங்க பயப்படணும். இதுக்கு இஸ்லாத்துக்கு வெளியில் உள்ள சூழ்ச்சியாளர்களின் திட்டமும் தெரியாது. ஒரு சிந்தனையை உண்டாக்கி உண்டாக்கி இடையில் அவங்களோட கருத்தை கற்கிறது. சடவாத கொள்கைக்கு முஸ்லிம்களை கொண்டு போறதுக்குரிய ஒரு வழியாக இருக்கிறார். முஸ்லிம்கள் மட்டும்தான் உருவம் இருக்கிற ஒரு தெய்வத்தை உருவத்தை வைத்து வணங்காம கைவ நம்பி வணங்குறாங்க. அந்த முஸ்லிம்களையும் சிலையில கொண்டு வைத்து தஜ்சீம்ல கொண்டு வைத்து சேர்றதுக்குரிய முயற்சியாக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மூடித்தனமாக அது இருக்குது இருக்குதுன்னு சொல்ல சொல்லல. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் 11ஆம் பாகம் 216ஆம் நம்பர் ஹதீஸ் வருகிறது. ஷேக் அல்பானி ஷரஹ் தஹாவியா உடைய தஅலீக் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்றால் 201ஆம் பக்கம் 517ஆம் பக்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்து சிந்தியுங்கள், அதிலே எந்த பண்புகளுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியும் அதை சொல்லுங்கள். ஃபமா அலிம்தும் மின்ஹு ஃபகுலு, உங்களுக்கு எதுல சரியான விளக்கம் படுகிறதோ அதை சொல்லுங்க. வமா ஜஹில்தும் ஃபகிருஹு இலா ஆலிம், உங்களுக்கு விளக்கம் படலையா, குழம்பும் போல விளங்குதா, உருவம் என்று சொன்னா மனிதனுக்கு ஒப்பாயிடும் மதுக்கு ஒப்பாயிடும் ஒரு பிரச்சனை வருகிறதா, அதை அறிஞ்ச ஒரு ஆலிம் கையில் ஒப்படைச்சு அவர் அதுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எங்களுக்கு இந்த புத்திமதியை சொல்லித்தாராம். இதனால நான் ரமதான்ல சொன்னேன், 1980ஆம் ஆண்டுக்கு முன்னால் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவிட ஏகோபித்த தீர்ப்பு இருக்கிறது. யார் அல்லாஹ்வுக்கு உருவமும் உறுப்புகளும் இருப்பதாக பேசுகிறார்களோ இவங்க மதம் மாறிய முர்த்ததுகள். 1980க்கு முன்னால் காத்தாங்குடியில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். குறிப்பிட்ட ஒரு மௌலவியால அவர் சம்பந்தமாக வெளியிடப்பட்ட ஃபத்வாவில அவருக்கு மட்டும் எழுதப்படல, இந்த கொள்கை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மதம் மாறியவர்கள் என்று அகில இலங்கை ஜமியாக ஃபத்வா. நாங்க சொல்றது நம்பிக்கையில ஜமியா கருத்து